உண்மையிலேயே சமூக நீதி எங்கே இருக்கின்றது அப்படின்னு கொஞ்சம் தேடணும். மதுரையில் உத்தப்புறம் அப்படின்ற ஒரு இடம், அங்கே ஒரு தீண்டாமை சுவர் இருந்தது. அதை ஒரு வழியாக இடித்து தள்ளினார்கள். எப்படி பட்டியலினத்தவர் நீங்கள் வழிபாடு செய்யலாம், பொங்கல் வைக்கிறதுக்கு பர்மிஷன் இல்லைன்னு பிரச்சனை. வழிபாடுன்னா என்னங்க? எல்லாரும் செய்வது வழிபாடு. அப்போ எல்லார மாதிரியே எல்லாரும் செய்யணுன்றது தானே சமூக நீதி. அப்போது நீங்கள் கோயிலில் சாமி கும்பிட்றதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு, அதுக்கப்புறமா பொங்கல் வைக்கிறதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு, இப்படி தனித்தனியாக ஜட்ஜ்மெண்ட் வாங்கிட்டு வருவீங்களா? கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க? எல்லா ஜாதியினரும் அங்கே போய் வழிபாடு செய்யலாம் அப்படின்னும் போது எல்லாரும் எப்படி வழிபாடு செய்கிறாங்களோ அப்படித்தானங்க எல்லாருக்கும் அந்த அனுமதி இருக்கணும். இதுக்கு கூட நீங்கள் அனுமதி மறுத்துட்டு நீங்கள் இதை சமூக நீதினு சொல்கிறீங்க. இதுக்காக ஒரு குரல் கொடுத்துருப்பார் அண்ணன் திருமா அவர்கள். இதுதான் சமூக நீதியா? எப்படிங்க பட்டியலினத்தவரை கோயிலுக்குள்ள விட்டா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் அப்படின்னு அரசு தரப்புல எப்படிங்க சொல்லலாம்? என்னங்க நடக்குதுங்க? இவர் சொல்றாரு நாங்கள் பாராட்டுகிறோம் அப்படின்னு. முதல்ல இந்த மனசுக்குள்ள இருக்க ஜாதிய உணர்வுகளை நீக்குவதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிங்க. அதை பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் தெரு பெயர்ல இருக்கிறத பத்தி யாருமே பேச மாட்டாங்க.